இனிய தமிழமுத நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். கிருஷ்ணரின் முதல் லீலையான பூதகி வதத்தை கேட்ட பர்ஷித்து மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் அவர் சுகமுனிவரிடம், மேலும் அவர் செய்த லீலையெல்லாம் சொல்லுங்கள், கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்று சொன்னார். அடுத்ததாக அவர் சொன்னார், நம்ம வீட்டிலே குழந்தையை பிறந்தவுடனே பார்த்தோமே ஆனால் ஒரு மாத காலங்களிலே சில மாதம் ஆனால் அந்த குழந்தை சுமார் 1 வயது ஆனால் கூட அந்த குழந்தை தவழ்ந்து கொண்டு அது படுத்திருப்பது திரும்பும். அவ்வாறு திரும்புவதை ஒரு விழாவாக வீட்டிலே கொண்டாடுவார்கள். நம்முடைய வீட்டிலே எல்லாம் பார்த்தோம்னால அன்றைய தினம் தேங்காயை திருகி அதில் வருகின்ற இடத்திலே நல்ல வெல்லங்களை எல்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு குடும்பத்துக்குள்ளே இருப்பவர்களெல்லாம் வரவழைத்து ஒரு விழாவாகவே அந்த விழாவை எடுப்பார்கள். அதே மாதிரியான அளவிலே கிருஷ்ணரும் அதே மாதிரி படுத்திருப்பவர், தவழ்ந்திருப்பவர் அந்த இடத்திலே அவர் உடனே அந்த இடத்திலே அவர்களும் உறவினர்களும் அழைத்தார்கள். அந்த குழந்தைக்கு உறவினர்கள் எல்லாம் வேத மந்திரங்களோடு யசோதை குழந்தைகளை மங்கள நீராட்டினார்கள். அந்தணருக்கு தானங்களும் அளிக்கப்பட்டது. குழந்தை தூங்குவதைக் கண்ட யசோதை ஒரு வண்டியின் கீழ் தூளியை கட்டி படுக்க வைத்தார். குழந்தை தூங்கியதும் யசோதை மற்ற வேலையை கவனிக்க போய்விட்டார். சற்று நேரம் குழந்தை விழித்து கொண்டு அழுதது. விருந்தினர்கள் கவனிப்பதில் இருந்த யசோதைக்கு இந்த அழுகுரல் கேட்கவே இல்லை. குழந்தை தன் கால்களை உதைத்து கொண்டு அழுதது. குழந்தையின் இளந்தளிர் போன்ற மிருதுவான பாதங்கள் உதைக்கப்பட்டதும் வண்டி தலைகீழாக கவிழ்ந்தது. வண்டியில் வைக்கப்பட்டிருந்த பதார்த்தங்கள் ரீதியான நிறைந்த பாத்திரங்கள் எல்லாம் உருண்டன. எல்லோரும் ஓடி வந்தார்கள். அழும் குழந்தையை யசோதை எடுத்துக்கொண்டார். வண்டி எப்படி தானாக விழுந்தது என்று புரியாமல் எல்லோரும் திக்பிரமை பிடித்தவர்கள் போலான. அங்கிருந்து சிறுவர் குழந்தையை எட்டி உதைத்துதான் வண்டி கவிழ்ந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அதை யாரும் நம்பவில்லை. யசோதை குழந்தைக்கு பாலூட்டி சமாதானப்படுத்தினார்கள். கோபர்கள் வண்டியை தூக்கி நிறுத்தி அதன் பாகங்களை எல்லாம் சரியாக பூட்டினார்கள். பிறகு பிராமணர்கள் அந்த வண்டிக்கு தயிர் அச்சதை தர்ப்பைகளை கொண்டு பூஜித்து ஹோமம் செய்தார்கள். நந்தகோபர் குழந்தையை எடுத்துக்கொண்டு பிராமணர்களால் வேத மந்திரங்கள் நீராட்டு நீரால் அபிஷேகம் செய்தார், ஹோமம் செய்வித்தார். பிராமணர்களை சாப்பிட செய்து அவர்களுக்கு தன் குழந்தையை நன்மை கருதி ஆடை ஆபரணங்களை தானம் செய்தார். இதுதான் இந்த முக்கியமான ஒரு கட்டம். இந்த பிராமணர் வேதமறிந்த மகான்கள், பக்திமான்கள் அத்தகையோர் செய்த ஆசீர்வாதங்கள் அப்படியே இருக்கும். பொறாமை, பொய், சதி, இம்சை முதலானவைகள் இவருடைய ஆசீர்வாதங்களால் தன் குழந்தை நலமாக இருப்பான் என்று சமாதானம் அடைந்தார் நந்தகோபர். இதனுடைய தலைப்பு கவிழ்ந்தது வண்டி. நாளை தினம் திருநாவர்த்தன் பதம் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.